குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். டுடே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சாதம் வடிச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே வந்து சாதம் வடிக்க முடியலன்னா கூட நான் வடித்து கொடுக்குறேன்னு அது மட்டும் தான் பண்ணுவாங்க. குழம்பெல்லாம் வைக்க தெரியாது. அவர் வந்து குழந்தைக்கு வந்து முட்டையெல்லாம் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணார். இப்போ தான் சரி எனக்கு வந்து ஊட்டினேன். எனக்கும் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்சமாக வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி வைக்க தெரியாது. அவரும் வந்து பேக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டேன். இருக்கான், நான் அவனுக்கு தரேன். 2 பேருக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி பேக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட போட்டு நானும் வரேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீயே பண்ணிக்க, நான் வந்து எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற ஆண்களுக்கு மத்தியில் நம்ம புருஷன் வந்து ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு வச்சுட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் வந்து டெய்லியுமே பண்ணிவிடுவேன் அப்படியே. அந்த மாதிரி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன். எத்தனையோ வகையில் நான் வந்து கோவமாக எதனா திட்டி பேசிட்டா கூட ரொம்ப பொறுமை குணம் அவருக்கு. என்ன சொல்கிறது, அந்த மனுஷத்தன்மை வந்து இழக்காமல் எப்போவுமே வந்து நம்மளை நம்பி வந்தவளை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன் என் புருஷன். அதுக்காக நான் அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒருத்தவங்க நல்லா இருக்கிறது போது விட உடம்பு முடியாதப்போ தான் நம்ம அப்பா அம்மாவையோ நம்மளை யார் நல்லா பார்த்துக்குறாங்களோ அவங்க நம்ம நினச்சி பார்ப்போம். அதிகமாக நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு ஏக்கமோ நினைப்புமோ வராத அளவுக்கு என்னை வந்து அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அது அவருடைய குணாதிசயம்னு சொல்லணும், வளர்ப்புன்னு சொல்லணும். உண்மையாக சொல்ல போனேன்னா நிறைய விஷயத்தில் அவர் விட்டு கொடுப்பாருங்க. அந்த அளவுக்கு நான் கூட விட்டு கொடுக்கணும் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விட்டு கொடுக்குற தன்மை அதிகம். எனக்கு தெரிஞ்சு வச்சதை ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன். எந்திரிச்சு நீ அம்மாவும் சாப்பிடுங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிடான்னு என் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க என் ஹஸ்பண்டு. எனவே ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்காக பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. எத்தனையோ பேர் காசு பணம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் வீட்டில் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள காட்டிலும் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாரை விடவே நான் வந்து பணக்காரின்னு தான் நான் சொல்லிக்கணும். ஏன்னு கேளுங்களேன், எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை தான் பணக்காரத்தன்மைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது கிடையாதுங்க. நம்மள ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிக ரொம்ப ரொம்ப பொக்கிஷம்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் என்னோடய கணவர் எனக்கு வந்து காட் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். என் ஹஸ்பண்டுக்கு நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா தான் இருந்தாலும் அவங்க ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நம்ம அது வந்து அவங்களுக்கு சொல்லணுங்க. இது அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் வீடியோ நிறைய பார்க்கவே மாட்டாங்க. கேட்டால் டைம் இல்லை, ஒர்க் பண்ணுறேன்னுவாங்க. எனவே என் ஹஸ்பண்டுக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு உடம்பு சரியில்லாத வயிறு வலி காரணத்தால் நான் என்னால் எழுந்திரிச்சிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு நான் எழுந்துச்சி தோசை செஞ்சு கொடுத்தேன், நானும் சாப்பிட்டேன். மதியத்துக்கு சாப்பாடு அவனை கூட்டிகிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ். நன்றி, வணக்கம்.